Hello everyone, welcome to this video. இன்னைக்கு நம்ம வந்து we are going to finish geography today, Lifeline of Economy. நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் அண்ட் இதோட ஜியாகிரஃபியோட கிளாஸஸ் எல்லாமே இப்போ ஃபினிஷ் ஆகுது, புரியுதா? ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எம்வி சாட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிளாஸ் 8th-லேருந்து 12th வரைக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இதனால் நீங்கள் என்ன அப்படின்னா 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் போக முடியும். இது எதுக்காகனா 9th and 10th ஃபவுண்டேஷன், நீட் அண்ட் ஜேஇக்காக இந்த அட்மிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது இல்லாமல் என்னென்னா, இதில் நல்ல மார்க் வாங்குறீங்க இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் கெட் அ 5-day ஃபுல்லி பெய்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் இன் இஸ்ரோ. புரியுதா? அது வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆஃப்லைனில் போயிட்டு நீங்கள் எழுதுங்க, ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் எழுதுங்க. இங்கெல்லாம் இருக்குது ஆஃப்லைன் சென்டர்ஸ் மேம்னா, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க சென்டர்ஸ். அது இல்லாமல் அதர் தென் தமிழ்நாடு ஆல்சோ தெர் ஆர் சோ மெனி சென்டர்ஸ். ஹைதராபாத், விஜயவாடா, விசாகப்பட்டினம், நாக்பூர், அவுரங்காபாத், பாட்டியாலா, முசாஃபர்பூர், டெல்லி, பெங்களூர், புனேன்னு மற்ற இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் எழுதலாம். ஏன் மேம் ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் so many gifts like drones, ஸ்மார்ட் டிவைசஸ், இந்த மாதிரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைனில் போய் எழுதினாவே அஷ்யூர்டாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்கிங் வரும். ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வரப்போ யூ வில் நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்மளுக்கு ஹெல்ப் தேவையா, என்ன மாதிரியான ஹெல்ப் தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக தெரியும். இன்னொன்று, அந்த மாதிரி ஆஃப்லைனில் போய் நீங்கள் எழுதுகிறப்போ, அந்த எல்லாரும் கூட சேர்ந்து எழுதுகிறப்போ உங்களுக்கு அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது சூப்பரான ஃபீல். ஏன்னா நம்ம சம்பவம் செஞ்சு தூக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்மாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம மற்றவங்களோட காம்படிஷன் போடுறப்ப எந்த லெவலில் இருக்கோ நம்ம அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. அதுக்கு இது உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் ஆஃப்லைன் மோடில் போய் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி மேம், என்றைக்கு தான் மேம் டெஸ்ட்டு, ஆஃப்லைனில் போய் எழுதுங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 2nd, 3rd, 9th and 10th of December. புரியுதா? லீவ் போடுறது பற்றிலாம் யோசிக்க வேணாம். அது சாட்டர்டே சண்டே தான். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃப்லைன் சென்டர்ஸில் போயிட்டு கண்டிப்பாக எழுதுங்க. இது உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த கிஃப்ட்ஸு, ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். புரியுதா? ஃபைன். ஸோ கோயிங் இன் டு த டாபிக் டுடே. ஸோ வி ஆர் கோயிங் டு திஸ் எஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்லைன் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்ட் 2. புரியுதா? ஸோ நம்ம வந்து நேற்று பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 டாபிக் பார்க்க போகிறோம். புரியுதா? எஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், ஜியாகிரஃபி இப்போ முடிக்க போகிறோம். உங்களுக்கு சிலபஸை நான் சீக்கிரமாக முடிச்சு விட்டுட்டு நான் நிறையா உங்களுக்கு ரிவிஷன், மேப் கிளாஸஸ், மென்டி செஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு சம்பவம் செஞ்சு நீங்கள் தூக்கறக்கு 480+ தூக்கறக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு கிளாஸஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷ்னல் எக்கானமியில் நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வி saw till வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் வேஸ் பற்றி நம்ம பார்க்குறப்ப தான் வி ஆல்சோ saw about we should be seeing today about major ports. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, ஸோ வாட் ஆர் த மேஜர் போர்ட்ஸ் we have, and then அந்த போர்ட்ஸ் எந்தெந்த பிளேசஸில் இருக்குது, and then portsனா என்ன, and then we will also see how ports is helping as the lifeline of national economy. நான் ஃபஸ்ட்டு போன கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லைஃப்லைன் ஏன் மேம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை லைஃப்லைன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளோட ஹியூமன் பாடியில் blood எப்படி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸில் ரன் ஆகுதோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக we are transporting goods, services, people எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் we call transport system and communication system as the lifeline of economy. புரியுதா? ஸோ அதில் வந்து we'll be seeing about major ports today. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, what are these thingsனா, இந்தியாவில் வந்து
7516 கிலோமீட்டருக்கு கோஸ்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி 12 மேஜர் போர்ட்ஸும் 200 நான் மேஜர் போர்ட்ஸும் இருக்குது. ரொம்ப முக்கியமான போர்ட்ஸுங்கிறது 12 போர்ட்ஸும் 200 நான் மேஜர் போர்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து 90% ஆஃப் ஃபாரின் ட்ரேடை வந்து இந்த போர்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம பண்ணுற ஃபாரின் ட்ரேடில் 95% ஆஃப் ட்ரேட் வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா போர்ட்ஸ். அதாவது வாட்டர்வே சிஸ்டம் மூலமாக தான், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் 95% ஆஃப் அவர் ஃபாரின் ட்ரேட் நம்ம கேரி ஓவர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ். அந்த வால்யூம் ஆஃப் குட்ஸ் மேலே போக போக வாட்டர் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்லா போர்ட், ஆல்சோ நோன் அஸ் தீன் தயாள் போர்ட், இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இண்டிபெண்டன்ஸில் டு ஈஸ்ட் ட்ரேட் ஆஃப் வால்யூம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மும்பைஸ் கராச்சி போர்ட்டில் ஏற்படுத்தப்பட்ட போர்ட் பேர் தான் இந்த தீன் தயாள் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ தீன் தயாள் போர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மும்பையோட கராச்சி போர்ட்டில் இருக்கிறது. இதை வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ட்ரேடை வந்து நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண போர்ட். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட். புரியுதா? எஸ், ஃபைன். ஸோ என்ன அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் போர்ட். புரியுதா? வெல் ஷெல்டர்டு ஹார்பர். ஸோ மும்பை தான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஏன் மும்பை ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வரைகிறேன், இந்தியன் மேப்பில் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சதர்ன் இந்தியா, கரெக்டா? ஸோ சவுத் இந்தியாவில், ஸோ இப்படி போகும். சவுத் இந்தியாவில் உங்களுக்கு மும்பை இஸ் சம்வேர் அரௌண்ட் ஹியர், அப்ராக்சிமேட்லி மும்பை இஸ் ஹியர். ஸோ மும்பை இங்கே இருக்கிறதுனால என்ன நம்மளுக்கு வந்து குட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து இங்கே இருக்கிறப்போ அரேபியன் சி இங்கே இருக்கு, புரியுதா? ஸோ இந்த பக்கம் அரேபியன் சி வழியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஹியர் யூ ஹாவ் மிடில் ஈஸ்டர்ன் நேஷன், கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கே இருக்கும். அதை தாண்டி யூ ஹாவ் ஆஃப்ரிக்கா ஹியர். சாரி, புரியுதா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஆஃப்ரிக்கா, கல்ஃப் கண்ட்ரீஸ், அண்ட் தென் வி ஹாவ் இது இந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி வந்தால் வி ஹாவ் யூரோப் ஹியர். புரியுதா? ஸோ இது மூலமாக மும்பை வழியாக தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நம்ம வந்து பண்ணுறோம். அதனால தான் மும்பை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட், இதுதான் வந்து மும்பையில் இருக்க போர்ட். இப்போ ரீசெண்டாக ஜவஹர்லால் நேரு போர்ட்டை வந்து லேண்ட்லார்ட் போர்ட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேர்ல்டு பேங்க் வந்து லேண்ட்லார்ட் போர்ட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் போர்ட். இந்த போர்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தடு. அந்த லேண்ட்லார்ட் போர்ட்டான மும்பை ஜவஹர்லால் நேரு போர்ட்டு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக அவார்ட் கூட கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ it aims to decongest Mumbai for regional hub. Marmagao is India's premier iron ore exporting port. மர்மகாவோ அப்படிங்கிற போர்ட் வந்து அதுவும் மும்பையில் இருக்கிறது தான். இங்கே வந்து என்ன அப்படின்னா, மெயினாக அங்கே என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அயன் ஓர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து மர்மகாவோ போர்ட்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேங்களூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் கர்நாடகா. புரியுதா? மேங்களூர் இஸ் இன் கர்நாடகா. ஸோ மேங்களூர் போர்ட் வந்து எங்கே மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் குத்ரமோக் மைன் கான்சன்ட்ரேட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர் போர்ட்டில் இருக்குது. புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் கொச்சியில் வந்து சவுத் வெஸ்ட் போர்ட். கொச்சி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்க. இந்த போர்ட் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கொஷினாக கேட்பாங்க. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து மேப் கிளாஸில் வந்து ஐ டீச் யூ. சரியா? மேப் கிளாஸ் தனியாக வச்சு அந்த கிளாஸில் எங்கே இருக்குது, இந்த போர்ட் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எப்படி மேப்பில் மார்க் பண்ணணும், இல்லைனா மார்க் பண்ண பிளேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே கவலையே பட தேவையில்லை. ஃபைன். ஸோ இந்த போர்ட் வந்து நேச்சுரல் ஹார்பர். அப்படின்னா என்ன, பை நேச்சரே அந்த ஹார்பருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ உள்ள தண்ணி அந்த ஷிப் வந்து நிற்குது இல்லையா, அப்போ வந்து கீழே தரையை தட்டக்கூடாது. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஒரு போர்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான விஷயம் அதுதான். ஸோ நேச்சுரல் ஹார்பர் எது சொல்கிறாங்கன்னா கொச்சி.
சவுத் வெஸ்டர்ன் போர்ட்டில் இருக்கிற கொச்சி தான் வந்து நேச்சுரல் ஹார்பர். த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் செவரல் போர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டுட்டிகோரின், தமிழ்நாட்டில் வந்து டுட்டிகோரின், தமிழில் வந்து தூத்துக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் டுட்டிகோரின் இன் தமிழ்நாடு. சென்னையில் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது, விசாகப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது, பாரத்வீப், கொல்கட்டா, ஹால்டியா இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சரியா, இந்த போர்ட்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்க போர்ட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் நம்ம என்னென்ன போர்ட் பார்த்துருக்கோம், வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து மும்பையில் பார்த்துருக்கோம், மும்பையில் வந்து தீன்தயாள் போர்ட் பார்த்தோம், அப்புறம் ஜவஹர்லால் நேரு போர்ட் பார்த்தோம், மர்மகாவ் போர்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் விசா நியூ மேங்களூர் தட் இஸ் இன் கர்நாடகா, அதுக்கப்புறம் விசா கொச்சி போர்ட் வந்து சவுத் வெஸ்டர்ன் போர்ட் ஆஃப் கேரளாவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வெஸ்டர்ன் போர்ட்ஸ். புரியுதா? ஸோ ஈஸ்டர்ன் போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வி ஹாவ் டுட்டிகோரின் இன் தமிழ்நாடு, அண்ட் தென் சென்னை ஆல்சோ இட்ஸ் இன் தமிழ்நாடு, விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்லேயும், பாரத்வீப், கொல்கட்டா, ஹால்டியா இதெல்லாம் இருக்குது. இதில் கொல்கட்டா, ஹால்டியா இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. புரியுதா? ஸோ தூத்துக்குடி ஹேஸ் த நேச்சுரல் ஹார்பர். தூத்துக்குடியில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹார்பர், அண்ட் இஸ் ரிச் ஹிண்டர்லேண்ட் அட்ராக்டிங் ட்ரேட் டு நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் கோஸ்டர்ன் ரீஜன். இந்த சைடு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் ஈஸ்ட்டில் வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு அமெரிக்கா. இப்போ இப்படி வெஸ்ட் பக்கம் போனோம், மும்பைலேருந்து போனோம்னா நம்ம வந்து அரேபியா போவோம், கல்ஃப் கண்ட்ரிஸ் போவோம், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா போக முடியும், யூரோப் போக முடியும். அங்கேருந்து நம்ம வந்து அட்லாண்டிக் ஓஷனை தாண்டணும் அப்படின்னா அமெரிக்கா இவங்களுக்கிட்டலாம் ட்ரேட் பண்ண முடியும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்னை, கொல்கட்டா, தூத்துக்குடி இந்த போர்ட்லேருந்து நம்ம எந்த பக்கம் போகலான்னா வீல் கிராஸ் பே ஆஃப் பெங்கால், வீல் கோ டு சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த பிளேஸ் எல்லாம் தாண்டிட்டு we can go to சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு வில் பி கோயிங் டு ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்ககிட்ட வேர்ல்டு மேப் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மும்பையிலேருந்து இந்த பக்கம் போனோன்னா வில் பி கோயிங் த்ரூ அரேபியன் சி, வில் கிராஸ் அரேபியன் சி, வில் கோ டு கல்ஃப் நேஷன்ஸ், ஆஃப்ரிக்கா, யூரோப், அண்ட் தென் வி கேன் கோ டு வில் கிராஸ் அட்லாண்டிக் ஓஷன், வில் கிராஸ் அண்ட் வில் ரீச் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. This side, on the eastern side, Chennai, Tuticorin, Paradip, Kolkata, இது மூலமாக we can go to the eastern part of the globe. ஸோ அங்கே எங்கெல்லாம் போக முடியும்னா we'll go to Singapore, Indonesia, and then this side of China, Japan, Australia அந்த மாதிரி இந்த பக்கம் நம்மளால போக முடியும். புரியுதா? ஸோ தட் இஸ் வை போர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 95% ஆஃப் டோட்டல் ட்ரேட் இஸ் கேரிட் பை போர்ட்ஸ். இது வந்து சென்னை போர்ட், திஸ் இஸ் சென்னை போர்ட், திஸ் இஸ் விசாகப்பட்டினம் போர்ட். சரியா? போர்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? பிக்சரில் ஒரு மாதிரி ஒரு ட்ரோன் பிக்சரை காமிச்சிருக்காங்க. இந்த ஷிப்பை வந்து இங்கே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது, பட் இங்கே ஒருத்தங்க குட்டியாக நின்றுட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்தளவுக்கு இந்த ஷிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு பிளேஸ். அந்த போர்ட் வந்து நல்ல பெருசாக இருக்கிற பிளேஸ். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட். பார்த்துக்கோங்க, சென்னை வந்து ஆர்டிஃபிஷியல் போர்ட், வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி வந்து நேச்சுரல் போர்ட்டு, பட் சென்னை வந்து ஆர்டிஃபிஷியல் போர்ட். விசாகப்பட்டினம் தான் டீப்பஸ்ட் லேண்ட் லாக்டு போர்ட். லேண்ட் லாக் போர்ட்னா என்ன? சுற்றி லேண்டு, அந்த போர்ட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் மட்டும்தான், மற்றபடி சுற்றி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேண்ட் லாக்டு போர்ட். அண்ட் தென் கொல்கட்டா சர்வ்ஸ் கங்கா பிரம்மபுத்திரா பேசின். கொல்கட்டா வந்து கொஞ்சம் கங்கா பிரம்மபுத்திரா பேசினில் இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் கொல்கட்டா போர்ட். புரியுதா? சென்னை வந்து ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட், அண்ட் தென் வி ஹேவ் விசாகப்பட்டினம் தட் இஸ் த டீப்பஸ்ட் போர்ட். So the deepest landlocked port, and Kolkata serves the Ganga Brahmaputra basin. Fine. Next is airways. அப்படியே ஃபோட்டோவே செமையாக இருக்கா? We are flying above the clouds. சரியா? ஸோ ஏர்வேஸ் வந்து யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க, you would have experienced that feel. We'll fly above the land. அதுவும் ரொம்ப ஃபீட் above the land. கரெக்டாக? நம்மளோட சிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். We'll cross சென்னை in few minutes. கரெக்டாக? இங்கேருந்து டெல்லி போகணுன்னா த்ரூ ரோட் ஆர் ட்ரெயினில் போகிறோன்னா வீல் டேக் அட்லீஸ்ட் 2 days. பட் இதுவே வென் வி ஆர் ஃப்ளையிங் அப்படிங்கிறப்போ வீல் ரீச் இன் 2 hours. புரியுதா? த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ ஏர்வேஸில் என்னென்னா, ஏர்வேஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீடு அண்ட் கம்ஃபர்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஸோ வி ஒன்ட் பி டேக்கிங் ஸோ மச் டைம் டு ட்ராவல். பட் ஏர்வேஸில் ஒரு விஷயம் என்னென்னா இட் இஸ் காஸ்ட்லி. ஒரு ரோட்வேயோ ரயில்வேயோ கம்பேர் பண்ணுறப்ப ஏர்வே வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறையா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏர்வே அப்படிங்கிறப்ப தெர் இஸ் எ லிமிட்டேஷன் ஆஃப் வெயிட் அதிகமாக ஏர்வேல ஸ்பீடு கம்மியாகும். அந்த டேக் ஆஃப் ஆகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தேல் ஹாவ் அ லிமிட்டேஷன். அந்த மெயினான லிமிட்டேஷன் என்னென்னா காஸ்ட்டும் வெயிட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியும் ஏர்வேல இஷ்யூ. பட் இதில் வந்து குட் திங் என்ன அப்படின்னா ஸ்பீடு.
சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டையுமே அனலைஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லணும். புரியுதா? ஸோ நம்ம ஒவ்வொரு ரோட்வே பார்த்தோம், ரயில்வே பார்த்தோம், எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் ஃபேக்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரோட்வேயில் என்ன விஷயம்னா ரோடு போடுறது ரொம்ப ஈஸி. புரியுதா? ரோடு போடுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் டோர் டு டோர் சர்வீஸ் வந்து ரோட்வேயில் கொடுக்க முடியும். திஸ் இஸ் த ப்ளஸ் ஆஃப் ரோட்வே. புரியுதா? ஆனால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ரோட்வேயில் கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? ஏன்னா we can have மேக்ஸிமம் பெரிய வெஹிக்கிள்ங்கிறது இன்னும் ஒரு கண்டெய்னர் லாரி இருக்கா, அதுக்கு மேலே அப்படிங்கிறப்ப we have to take 2 or 3 more vehicles. எஸ். அண்ட் தென் கம்ஸ் ரயில்வே. ரயில்வே வந்து என்ன அப்படின்னா குட் திங் அபவுட் ரயில்வே இஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சேஃபாகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் போடுறது வந்து காஸ்ட்லி. எஸ்பெஷலி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு ரயில்வே ட்ராக் போட முடியாது. தென் கம்ஸ் வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா இட் இஸ் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லார்ஜ் குட்ஸ். கரெக்டாக? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர்வேஸ் வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. வென் தெர் இஸ் அ அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் பாடி ஒன்லி வி கேன் யூஸ் த வாட்டர்வேஸ். சவுத் இந்தியாவில் வாட்டர்வேஸ் வந்து பண்ண முடியும் பிகாஸ் வி ஆர் சரௌண்டட் பை 3 sides ஆஃப் வாட்டர் பாடிஸ். இதுவே நார்த்தில் போகிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம். ஒன்லி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆர் பாசிபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர்வேஸ். அந்த மாதிரி ஏர்வேஸில் வந்தீங்கன்னா அதோட ஸ்பீடும் கம்ஃபர்ட்டும் அதோட ப்ளஸ்ஸு. பட் இட் இஸ் காஸ்ட்லி அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு வாட்டர்வேயில் பண்ணுற அளவுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஏர்வேல பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யூ ஷுட் பி நோயிங் அபவுட் தி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் ஆல் த டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ கம்மிங் டு த ஏர்வே. So it is the fastest, most comfortable and prestigious mode of transport covering difficult terrains like high mountains, desert, forest. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. நம்ம ரயில்வேல பார்த்தோம்ல இந்த மாதிரியான பெரிய பெரிய மவுண்டைன் ஃபாரஸ்ட்லாம் நம்மளால் ரயில்வே ட்ராக் போட முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? பட் ஏர்வேலாம் என்ன பண்ணும், அப்படியே டக்குன்னு மேலே ஏறி தாண்டி போயிடும். அதுக்கு வந்து கீழே என்ன டெரைன் இருந்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. ஓஷானிக் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஈஸியான லார்ஜ் ரிவர் இருக்கிற பிளேஸ் எதுவாக இருந்தாலும் அது ஈஸியாக தாண்டி போயிடும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட்டாக இருந்தால் கூட இதை வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். எஸ். ஸோ பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் லிமிடெட் ஆஃபர்ஸ் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் டு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இன் ஆஃப் ஷோர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா மும்பை ஹையில் வந்து என்ன அப்படின்னா உள்ள, அதாவது ஓஷனுக்கு உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற பிளேசஸ்க்கெல்லாம் கூட இந்த பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் லிமிடெட் இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேஸ் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் மூலமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். டெரைன்ஸ் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், இங்கெல்லாம் என்ன இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது. ஹிமாலயாஸ் வந்து சின்ன மலை கிடையாது, இட்ஸ் வெரி ஹியூஜ். கரெக்டாக? மவுண்ட் எவரெஸ்ட்டோட கீழேருந்து மேலே போகிற இப்படி வெர்டிக்கல் ஹைட்டே 8 kilometers. அப்போ அந்த டாப்பர் ரோடு வழியாக போகணுன்னா இட் இஸ் வெரி வெரி டஃப். அது இல்லாமல் அங்கே ரொம்ப கோல்டாக வேறு இருக்கும். அந்த மாதிரி டெரைன்ஸ்க்கு வந்து ஏர்வேஸ் தான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ காமன் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அக்சஸ் ஏர் ட்ராவல். நான் சொன்னேன் இல்லையா காஸ்ட்லி அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ காமன் பீப்புளுக்கு இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ரொம்ப காஸ்ட்லி. புரியுதா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல வந்து சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யூஸ்வலி காமன் பீப்புள் எல்லாருனாலையுமே போகக்கூடிய ஒரு விஷயம் ஏர் ட்ராவல் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா லைஃப் லைனில் வந்து டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இட் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நம்ம வேர்ல்டு வந்து குளோபலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம கூட்ஸை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் பார்த்தாது, சர்வீசஸையும் வி ஆர் சென்டிங் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி நம்மளும் வி ஆர் சென்டிங் பீப்புள் அண்ட் அந்த பீப்புளோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கூட we need communication. So let's see about communication. So human communications have evolved rapidly since the beginning of time, with personal and mass communication being the main methods. So Indian Postal Network world liye vandu one of the biggest network ennu pathina Indian Postal Network. It has almost 1 lakh branches அப்படினு சொல்றாங்க. So Indian Postal Network la vandu enna appadina it has almost 1 lakh branches, one of the biggest branches இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்சல்ஸும்
பர்சனலி ரிட்டன் லெட்டர்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து போஸ்டல் சிஸ்டம். இப்போ தான் நம்மளுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது. பட் அப்போ வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் லெட்டர் மூலமாக தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, லெட்டர் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுன்னாவே இன்றைக்கி லெட்டர் அனுப்புனாங்கன்னா 2 days கழிச்சு தான் ரீச் ஆகும். அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு திரும்ப லெட்டர் போடணும், திரும்ப இங்கே 2 days கழிச்சு தான் வரும். கரெக்டாக 4 days கழிச்சு தான் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற பதிலே நம்மளுக்கு கிடைக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா? ஜஸ்ட் அ செகண்டில் யூ கேன் கால் தெம் ஆர் யூ கேன் ஈவன் வீடியோ கால் தெம். நேருக்கு நேரம் உன்னால் பார்க்கவே முடிகிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் டெலிபோர்ட்டேஷன் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிபோர்ட்டேஷன் என்னென்னு தெரியுமா? இங்கேருந்து அப்படியே மறைஞ்சு சர்ன்னு மறைஞ்சிட்டு வேறு இடத்துல யூ கேன் அப்பியர். அது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு மெயில் இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் பீயிங் லிஃப்டட், ஏர் லிஃப்டட் ஸ்டேஷன்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் பண்ணாங்க. செகண்ட் கிளாஸ் மெயில் வந்து என்ன இருக்குன்னா, புக் பேக்கெட்ஸ், நியூஸ் பேப்பரு, பீரியாடிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து செகண்ட் கிளாஸ் மெயில் இருந்துச்சு. இதை வந்து ரீசெண்ட்லி 6 மெயில் சேனல்ஸ் ஹேவ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் குயிக் டெலிவரி. லார்ஜ் டவுன் சிட்டிஸில் வந்து குயிக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்தியன் போஸ்டல் சிஸ்டம் வளர்ந்துருக்கு. ஸோ இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த ஏஷியஸ் லார்ஜஸ்ட் டெலிகாம் நெட்வொர்க். நம்மக்கிட்ட பிஎஸ்என்எல் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட்டோடது. அதே மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸும் நிறையா இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், we have various kinds of telecom networks. கரெக்டாக? ஸோ கவரிங் இந்தியாவில் இருக்கிறது வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் டெலிகாம் நெட்வொர்க், கவரிங் 2/3 ஆஃப் வில்லேஜஸ், சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் ஃபெசிலிட்டிஸ். புரியுதா? வேர்ல்டுலேயே வந்து டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து ஏஷியாவில் இந்தியா வந்து லார்ஜஸ்ட்டுங்கிறாங்க. 2/3 ஆஃப் த வில்லேஜஸில் வந்து எஸ்டிடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிடி ஃபுல் ஃபார்ம் என்ன? சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங். இது வந்து ஒயர்டு ஃபோன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் செல்ஃபோன்ஸ் கிடையாது, ஒயர்டு ஃபோன்ஸ். கரெக்டாக? ஸோ எஸ், ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The government extends 24-hour STD facilities to every village. ஸோ இந்த மூலமாக வில்லேஜை வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வில்லேஜை கனெக்ட் பண்ணுறக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, காலர் 1 இருக்காங்க, கால் பண்ணுறாங்கன்னா அது டவருக்கு போகும், டவர்லேருந்து சேட்டிலைட்டுக்கு போகும், சேட்டலைட்லேருந்து அடுத்த டவருக்கு போகும். யார் வந்து ரிசீவர் எண்டில் இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து காலர் 2க்கு போகும். புரியுதா? ஸோ they are combining satellite technology with communication technology. அது மூலமாக தான் we are having 24 hours STD facility எல்லா வில்லேஜ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். Mass communication including radio, television, newspapers, magazines, books and films provides entertainment and raises awareness about national programs and policies. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர், மூவிஸ் அண்ட் தென் ஆல் தீஸ் வந்து ரேடியோ, டெலிவிஷன், மேகசின்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது நமக்கு. கரெக்டாக? வி ஆர் சீயிங் மூவிஸ், ஜோக்ஸ், சாங்ஸ், டான்ஸஸ். இதோட we also are getting so much information related to government programs and policies பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் கிடையாது, அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷனில் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனா அவேர்னஸ் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் எழுதணும். புரியுதா? அவேர்னஸ் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன எழுதலான்னா, ஆகாஷ்வாணி இது வந்து ரேடியோ சர்வீஸ், ஆல் இண்டியா ரேடியோ சர்வீஸ். சரியா? டிடி நேஷ்னல், தூர்தர்ஷன் இது வந்து டெலிவிஷன் சர்வீஸ். இது ரெண்டுமே யாரோடது? கவர்மெண்ட்டோடது. புரியுதா? ஸோ ஆகாஷ்வாணியும் தூர்தர்ஷன் ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ சர்வீஸ். இது ரேடியோ சர்வீஸ், அது டெலிவிஷன் சர்வீஸ். இது ரெண்டுமே கவர்மெண்ட்டோடது. புரியுதா? ஸோ இந்தியன் ரேடியோ ஆர் ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி ப்ராட்காஸ்ட் டைவர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் நேஷனல், ரீஜனல், லோக்கல் லாங்குவேஜஸ். வைல் தூர்தர்ஷன் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெரஸ்ட்ரியல் நெட்வொர்க். புரியுதா? லேண்டு மூலமாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இந்த கம்யூனிகேஷனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் எதுனா தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்றைக்கு வரைக்குமே வந்து நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயம் வந்து நீங்கள் இதிலலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேடியோ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மளுக்கு டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் ஆல் தீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். பட் அப்போ வந்து ரேடியோ தான் நம்மளுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்.
இப்போ வேர்ல்டு கப் கூட நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ டிவியில் நம்ம ஈஸியாக பார்க்குறோன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோவில் தான் ஸ்கோரே கேட்பாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். புரியுதா? அதுதான் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ரேடியோ, அப்புறம் டெலிவிஷன் நெட்வொர்க் வந்துச்சு, அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் நம்ம டெவலப் ஆகிருக்கும். கரெக்டாக? அண்ட் தென் கம்ஸ் அ நியூஸ் பேப்பர், The Hindu. So India publishes numerous newspaper. The Hindu is one of the newspaper. நிறைய newspaper publish பண்ணுறாங்க. periodicals அப்படின்னா certain time, weekly once, weekly twice, இதெல்லாம் periodicalsன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் இருக்குது, பீரியாடிக்கல்ஸ் இருக்குது. ஆனுவலாக அரௌண்ட் 100 லாங்குவேஜஸ்லேயும் டைலக்ட்ஸ்லேயும் அண்ட் வித் ஹிந்தி பீயிங் த லார்ஜஸ்ட். ஹிந்தியில் வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸும், இதுவே டைலக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே லாங்குவேஜ்லேயே வேறு வேறு ஸ்லாங் இருக்கும். இப்போ தமிழே பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க. இதுவே சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு போனீங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 டைலக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸ்லையும் 100 டைலக்ட்ஸ்க்கு மேலே இருக்க லாங்குவேஜ்லேயுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதில் ஹிந்தி தான் வந்து மெஜாரிட்டியாக பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஷனாக 1 மார்க்கில் கேட்குறான். விச் ஆர் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் has the majority of newspaper printed அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா your answer must be Hindi. India is the world's largest producer of feature films. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபீச்சர் ஃபில்ம்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. நிறையா மூவிஸ் ஃபீச்சர் ஃபில்ம்ஸ்லாம் இந்த முழு படம், இந்த 3 மணி நேரம் எடுக்கிறாங்களே அந்த படம், இந்த குட்டி குட்டி படம் இல்லாமல் 3 மணி நேரம் அந்த மாதிரி பெருசாக படம் எடுக்கிறது வந்து இந்தியாவில் தான் லார்ஜஸ்ட். அதிக அளவில் சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், இந்த சென்ட்ரல் போர்டு ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், இவங்க தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது என்ன சர்டிஃபிகேட்டு? யாரெல்லாம் மூவி பார்க்கலாம், எந்த ஏஜ் குரூப் இந்த மூவி பார்க்கலாம், இந்த மூவி வந்து எந்த மாதிரியான மூவிஸாக இருக்கும், இது வந்து குழந்தைங்க பார்க்கலாமா, பெரியவங்க பார்க்கலாமா, சண்டை இருக்குமா, வைலன்ஸ் இருக்குமா, இது சேஃபாக பார்க்குறது, அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் போர்டு ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்குறான். வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். புரியுதா? ஸோ ட்ரேட் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டும் வேணும், கம்யூனிகேஷனும் வேணும். அதனால் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா இந்த பிக்சர் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும், இந்தியா வந்து இங்கே இருக்குது. How every country is connected with each other, அதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். புரியுதா? ட்ரேட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ட்ரேட்னா என்ன மேம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அமாங் பீப்புள், ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ். புரியுதா? ஒரு சின்ன நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பொருள் விற்று வாங்கினாலோ, இல்லை ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு, இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு வந்து லெட்ஸ் டேக் நம்மளோட பக்கத்து ஸ்டேட் கேரளாவுக்கு கொடுத்து வாங்கினாலோ, இல்லை வேறு கண்ட்ரிக்கே நான் சேல் பண்ணால் கூட அதை ட்ரேடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், நான் ஒன்று கொடுத்து வாங்குறேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு எப்போ சொல்லுவாங்கன்னா வேறு கண்ட்ரிஸ் வந்து ஒருத்தர் ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ட்ரேடை எப்படி மேம் பண்ணுவாங்க? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியும் பக்கத்து கண்ட்ரினா கூட ஓகே, வேறு பிளேஸில் இருக்க தூரமாக இருக்கிற கண்ட்ரிக்கெலாம் எப்படி மேம் ட்ரேடு பண்ணுவாங்கன்னா அப்போ தான் இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமான சி, ஏர், லேண்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி ரூட்டாக இருக்கட்டும், லேண்ட் ரூட்டாக இருக்கட்டும், ஏர் ரூட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரூட் பக்கத்தில் இருக்கிற ரூட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேல் மேக் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஆஃப் அ கண்ட்ரீஸ் ப்ராஸ்பெரிட்டி. ஒரு கண்ட்ரி வந்து எப்போ நல்ல பணக்கார கண்ட்ரியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பொறுத்து தான் we can call a country to be a prosperous nation. புரியுதா? ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்கன்னு எதை வச்சு சொல்லுவோம்? அந்த கண்ட்ரி யாரோட ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா, அதெல்லாம் வச்சு தான். அதே மாதிரி எது நிறையா வாங்குறாங்களா, நிறையா விற்கிறாங்களா, நிறையா வாங்கினாங்கன்னா அவங்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. நிறைய விற்றாங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. இதுவே இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்தளவுக்கு ரிச் கிடையாது, அவங்க மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு காசும் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது விஷயம். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் எசென்ஷியல். ஒரு கண்ட்ரி வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸோடு இருக்குது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் வந்து அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும். இதுவே டெசர்ட் நேஷன்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள், அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா?
அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்க கண்ட்ரிக்கிட்ட இருந்து தே பர்ச்சேஸ் ஃபுட். புரியுதா? இந்த கிரெயின்ஸு, ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு கண்ட்ரியில் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னாவே அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடு பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் வை வி கால் இட் அஸ் எசென்ஷியல் ஃபார் த கண்ட்ரி சர்வைவல் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த ரீசனுக்காக தான் சொல்கிறோம். இட் கம்ப்ரைசஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் காம்பனன்ட்ஸ் வித் த ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் when export value exceeds import value. அப்போ எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு கண்ட்ரியோட இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தென் இம்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எஸ். ஸோ இந்தியா ஹாஸ் அ ட்ரேட் ரிலேஷன் நிறையா வேறு ரீஜன்ஸ், பிளாக்ஸ் அண்ட் ரீஜன்ஸ்னால் என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் 2-3 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து அதை வந்து பிளாக்குன்னு ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ், அதில் வந்து இந்தோனேஷியா, லாவோஸ், கம்போடியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்க நேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பிளாக் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நம்ம அவங்களோட ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கால் ஒவ்வொரு கண்ட்ரியாக தனித்தனியாக சொல்லாமல் நான் சவுத் ஈஸ்ட் பிளாக்கோட நான் ட்ரேட் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ பிளாக்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் கமாடிட்டிஸ் லைக் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஜெம்ஸ்ன்னா என்ன அப்படின்னா காஸ்ட்லி ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமண்டு, கோரல், ரூபி, இதெல்லாம் ஜெம்ஸு. கெமிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இம்போர்ட் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், ஜெம்ஸ், கெமிக்கல்ஸ், பேஸ் மெட்டல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெஷினரி அண்ட் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் இம்போர்ட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஜெயண்ட், நம்ம வந்து பெரிய சாஃப்ட்வேர் ஜெயண்ட்டாக வந்துட்டுருக்கோம். சர்வீஸ் செக்டாரில் வந்து நம்ம ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ வி ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டார். அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் எப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஐடி செக்டார் வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இம்போர்ட் நம்ம நிறையா பண்ணுறது எதுலலாம் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சில கெமிக்கல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபேக்ட் நோட்லேயே எழுதிக்கோங்க இதை. புரியுதா? இம்போர்ட்டிங் வி ஆர் டூயிங் சம் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், some gems we are importing, and then some metals, base metals னு சொல்ல சில மெட்டல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் வந்து அக்ரிகல்ச்சர், ஜெம்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். புரியுதா? ஃபைன். டூரிசம் ஆஸ் அ ட்ரேட். டூரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? இந்தியாவில் சர்வீஸ் செக்டாரில் we are doing very well. அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் செக்டார் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிசம். இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், we have so many different beautiful places. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்ன சொல்லுங்கள்? தாஜ்மஹால் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறனால நம்ம கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், ஜேர்னி ஆஃப் தி டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். புரியுதா? இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஆர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குது, ஃபுட்டு, ஸ்டே, கிளைமேட்டிக் கண்டிஷன். நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும். சீஷோர் பிளேசஸ், பீச்சஸ் இருக்குது, நிறைய பீச்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அது மாதிரி அதுவும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனும் ரொம்ப நல்ல கிளைமேட். அது இப்போல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது, வெளியே போனால் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இட் இஸ் வெரி குட், ரைட்? ஸோ அதனால தான் இந்தியா வந்து இட் இஸ் அ வெரி பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் சொல்கிறாங்க. India's tourism industry has grown significantly in the past 3 decades. Decadesனா என்னப்பா? Decadesனா 10 years. இப்போ பாஸ்ட் 3 decades என்ன சொல்கிறாங்க? 30 வருஷத்தில் இந்தியாவோட டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. ஏன் இது வந்து என்ன ப்ரமோட் பண்ணுதுன்னா நேஷ்னல் இன்டெகிரேஷன். நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோம், நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இது ப்ரமோட் பண்ணுது. ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டுன்னு ஒரு ஸ்டேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட மக்களெல்லாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது டூரிசம் மூலமாக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி லோக்கல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தெரியுதா? கைவேலைப்பாடு செய்கிறவங்க
இந்த லோக்கலாக அழகழகாக வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து சூப்பரான ப்ராடக்ட்ஸு உட் கார்விங் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களா. இவங்க வந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றப்ப என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே ஃபேமஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். புரியுதா? அண்ட் 8 கல்ச்சுரல் பர்சியூட். நம்ம கல்ச்சரை வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு காமிச்சு பெருமைப்படுறதுக்கு டூரிசம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அட்ராக்ட்ஸ் ஃபாரின் டூரிஸ்ட் ஃபார் ஹெரிட்டேஜ். நம்மளோட பெருமை, நம்மளோட கண்ட்ரி எவ்வளோ சூப்பரான கண்ட்ரி, நம்மளோட ஹிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாலுமே இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம், எப்படி நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கோம், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், அதே மாதிரி நம்ம ஃபுட்டில் வேரியேஷன் இருக்குது, நம்மளோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்மளாம் எப்படி ஒத்துமையாக ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஹெரிட்டேஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபாரினர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அடுத்து என்னென்னா என்வாயர்மெண்ட், இக்காலஜி அப்படின்னு சொல்கிற இந்த என்வாயர்மெண்டல் நல்ல க்ரீனான பிளேஸு. இந்த மாதிரி கேரளா, அதே மாதிரி டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்காலில், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அங்கே போய் பொறுமையாக அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அங்கே போயிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு நல்ல நேச்சரோடு உட்காந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா when you are in nature we feel very peaceful. அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. புரியுதா? ஸோ அண்ட் தென் அட்வென்ச்சர். புரியுதா? அந்த ரோப்பில் வந்து ஜிப் கிராசிங் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பெரிய மலை, 2 மலையும் கனெக்ட் பண்ணி வயர் கட்டியிருப்பாங்க, அப்படியே நம்ம தொங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபால்ஸ்லேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸும் இந்தியாவில் இருக்குது. நம்மளோட கல்ச்சர் சூப்பராக இருக்கும். இன்னொன்று மெடிக்கல் டூரிசம். அதான் நம்ம மெடிக்கல் டூரிசம்னா இந்த மூவிஸ்லலாம் கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா, வேறு கண்ட்ரிலேருந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மெடிக்கல் டூரிசம் வந்து இங்கே டாக்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியனான டாக்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படித்த நல்லா மெடிசன் பற்றி நல்லா தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து விலை கம்மி. இதுவே வந்து யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமாமா. ஆனால் இந்தியாவில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறக்காக நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து இங்கே வந்து மெடிசினல் டூரிசம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிஸ்னஸ் டூரிசம். இதெல்லாம் தாண்டி சும்மா டூருன்னு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்காகவும் இந்தியாவுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுது? இந்த பிக்சரில் இருக்கிறது என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிக்சரே எவ்வளோ நல்லா இருக்குது. இந்தியன் ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கிற அந்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரெட் ஃபோர்ட். இதுதான் ரெட் ஃபோர்ட். சரியா? ஏன் ரெட் ஃபோர்ட்டுன்னு பேர்? இது கட்டியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அந்த பிக்சரே பாருங்கள் எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கா, கெத்தாக இருக்கா. எஸ். ஸோ அது என்ன, அந்த பிக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தாஜ்மஹல். புரியுதா? இது வந்து முகலா. ரெண்டுமே என்னன்னா முகல் ஆர்கிடெக்சர் தான். ரெண்டுமே முகல் ஆர்கிடெக்சர் தான். ஸோ ரெட் ஃபோர்ட் அண்ட் தாஜ்மஹல் இதெல்லாம் வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டோட ப்ரைட். அதே மாதிரி சவுத் இந்தியாலேயும் வந்து நம்மளுக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. அண்ட் தென் கேரளாவில் நிறையா வந்து சூப்பரான பிளேசஸ், நேச்சுரல் வயநாடு அந்த மாதிரி டூரிசம் பிளேசஸ் இருக்குது. ஊட்டி சூப்பரான பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூரிசம் வந்து இந்தியாவில் ரொம்ப 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 ஃபேமஸ். இந்த டூரிசம்ங்கிறது சும்மா அப்படி இல்லை, இது மூலமாக இந்தியாவுக்கு நிறைய இன்கம் வருது. புரியுதா நான் சொல்கிறது? கண்ட்ரியாகவும் இன்கம் வருது, பீப்புள் இந்தியன் சிட்டிசனுக்கும் நிறைய இன்கம் வருது. புரியுதா? ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன், ஜாகிரஃபியும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் உங்களோட சேர்ந்து சூப்பரான சம்பவம் செஞ்சிட்ருக்கேன். என்ன, நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், ஜாகிரஃபி முடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா நல்லா படித்து, இந்த வீடியோ புரியலன்னா திரும்பவும் பாருங்கள். இந்த டெலகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதாந்து மாஸ்டர் தமிழ் @vmaster தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ டு தட் சேனல். அங்கே வந்து ஐ எம் ஷேரிங் ஆல் மை நோட்ஸ் ஆல்சோ, ப்ரெசன்டேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ யூ நீட் நாட் வரி தேர். இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ வில் பி கிவிங் யூ அ மேப் செஷன். அந்த மேப் செஷனில் வந்து வில் ட்ரை டு மார்க் டவுன் ஆல் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் லைக் யூ ஓன்ட் ஃபர்கெட். புரியுதா?
ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த கிளாஸுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. வை ஐ எம் பிளானிங் ஆல் த செஷன், நாட் ஓன்லி மீ, இந்த சேனலில் இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், உங்களுக்கு எப்படி சொன்னால் எஃபெக்டிவாக இருக்கும், எக்ஸாம்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஷிமோன் சார், சாண்ட்ரா மேம், நான் எல்லாமே யோசிச்சு பண்ணுறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ சப்போஸ் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது புதுசாக ஏதாவது கிளாஸ் வந்துச்சுன்னா. பட் இஃப் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி MVSAT மறக்காமல் எல்லாரும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சம்பவம் செஞ்சுருங்க. புரியுதா? ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்லேயே எப்படி சம்பவம் செஞ்சுருக்காங்கன்னா போர்டு எக்ஸாமில் எப்படி சம்பவம் செஞ்சாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், சூப்பரான ப்ரைஸஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அது இல்லாமல் இஸ்ரோவுக்கு போயிட்டு வரணும். எனக்கு இருக்கிற ஆசையை நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஃபன். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.